நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்குள் தற்போது அவருடைய காரில் சென்று இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய ஆதரவாளர்கள் காரை சுற்றி நின்றதால் அங்கு ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது களத்திலிருந்து விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். நம்ம காட்சிகள்ல பார்த்தோம், அவருடைய வழக்கறிஞர் காரையும் அவருடைய காரையும் ஆதரவாளர்கள் சுற்றி உள்ளதால் அங்கு ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு ஆதரவாளர்கள் பெருந்திரளாக திரண்டதால் அங்கு ஒரு பரபரப்பும் நிலவி இருக்கிறது. தொடர்ந்து கள நிலவரம் என்னவா இருக்கு? அந்த ஆதரவாளர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த தொடர்ந்து போலீசார் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது? அதாவது இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையம் வருவதாக ஏற்கனவே அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களை வர கூறி காலையிலேயே கூறிவிட்டார்கள். கடந்த வருடமும் இதே போல அவர் விசாரணைக்கு ஆஜராகும் பொழுது அனைத்து நிர்வாகிகளும் வர வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய தலைமை கழகம் கூறியதன் அடிப்படையில் இங்கு திரளான ஒரு தொண்டர் திரண்டார்கள். அதே போல சீமானை பார்க்க வேண்டும் என்றும் கூட நாம் தமிழர் தொண்டர்கள் இங்கு திரண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக அவர் கிட்டத்தட்ட 6 மணியிலிருந்தே இந்த தொண்டர்கள் காத்திருக்கிறார் என்று தகவல் வருகிறது. சீமான் முதல் கட்டமாக 6 மணிக்கு ஆஜராகுவார் என்று சொல்லப்பட்ட நிலையில் 6 மணியிலிருந்தே தொண்டர்கள் இந்த பக்கம் வளசரவாக்கம் காவல் நிலையம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் திரண்டிருந்தார்கள். தொடர்ச்சியாக நேரம் அதிகமாக அந்த தொண்டர்களின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. ஏற்கனவே இன்று காலை காவல்துறையின் சார்பில் இங்க இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அருகில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் கூட மூட சொல்லி உத்தரவு பிறப்பிப்பதாக தகவல் வந்தது. அதன் அடிப்படையிலே இன்று காலை முதலே இந்த வளசரவாக்கம் காவல் நிலையம் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் காவல்துறையினர் பாதுகாப்புக்கு ஈடுபட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 100கணக்கான காவலர்கள் பாதுகாப்பில் இருந்தார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இன்று காலை முதலே காவலர்கள் அதிக அளவில் இந்த சாலையில் கூடியிருந்தார்கள். தொண்டர்கள் அதிக அளவில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஒரு பக்கம் கடந்த வருடமும் இதே போல 100கணக்கான நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் சீமான் வருகையின் போது அவர் காரை உள்ளே கூட வர முடியாத அளவிற்கு ஒரு இட நெருக்கடி ஏற்படுத்தினார்கள் என்பது உண்மைதான். அதே போலதான் இந்த வருடமும் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களும் திரளான ஒரு பேர் அந்த காவல் நிலையம் சுற்றி திரண்டிருந்தார்கள். அவர்களை காலை முதலே ஒழுங்குபடுத்தும் வேளையில் காவல்துறை ஈடுபட்டு வந்தாலும் கூட மாலை நேரத்தில் அவர்களுடைய வருகை என்பது அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக அவர் 1 மணி நேரமாக ஏவிஎம் மைதானத்திலே காத்திருந்த நிலையில் கிட்டத்தட்ட 9:30 மணிக்குத்தான் அவர் இங்கே உள்ளே வந்தார். 9:30 மணிக்கு ஆற்காடு சாலையை அவர் வந்திருந்தாலும் கூட அங்கிருந்து இருக்கக்கூடிய ஒரு 100 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வளசரவாக்கம் காவல் நிலைய உட்பிரிவு சாலையை சென்று செல்வதற்கு தற்போது 20 நிமிடங்கள் ஆகியிருக்கின்றன. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் திரளானோர் பேர் சீமானுடைய காலை சுற்றி நின்றிருந்ததை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். முதற்கட்டமாக வடபழனியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் அவர் தனது கட்சிக்காரர்கள் மற்றும் சட்ட பிரிவை சேர்ந்த அவர்களிடம் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டார். அந்த ஆலோசனை கூட்டம் முடிவுற்ற பிறகு சீமான் 20 வாகனங்களுடன் வந்து சேர்ந்தார். அதன் அடிப்படையில் தான் ஆற்காடு சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஏற்கனவே மெட்ரோ உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சாதாரண நேரத்திலே மிகப்பெரிய சாலை போக்குவரத்தாக இருக்கும் நிலையில் 20 கார்கள் புடைசூழ சீமான் வந்ததன் காரணமாக சாலை போக்குவரத்தும் ஏற்பட்டது. இந்நிலையில் சீமானை கண்டதும் அந்த கட்சியினர் உற்சாக மிகுதியால் கத்தியதை நாம் பார்த்தோம். அதன் அடிப்படையிலே காவல்துறையின் சார்பில் ஒரு வாகனம், அதாவது சீமான் உட்பட 5 பேருக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டது. சீமான் மற்றும் உதவியாளர் வழக்கறிஞர் என 5 பேருக்கு மட்டும்தான் காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு உள்ளே வர வைக்க அனுமதி கொடுத்திருந்த நிலையில் ஒரே நேரத்தில் 100கணக்கான தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டு நாங்களும் சீமானுடன் வருவோம் என்று அவர்கள் காவல்துறையினரிடம் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறையினர் கட்டுப்படுத்துவதற்கே 20 நிமிடத்திற்கு மேலாக ஆனது. அவர்களை யாரும் ஒழுங்குபடுத்த கூட முடியாத ஒரு சூழல். கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருப்பதால் அவர்களை யாரும் ஒழுங்குபடுத்த முடியவில்லை. அதே நேரம் 100கணக்கான காவல்துறையினரும் பாதுகாப்புக்காக போடப்பட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களையும் தாண்டி 20 நிமிடத்தில் ஆகிறது 100 மீட்டர் இடைவெளியை கடக்க
20 நிமிடங்கள் சீமானுடைய கார் பயணிக்க வேண்டிய நேரம் ஆகியிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அந்த ஒரு கார் மட்டுமே பயணிக்க அனுமதிக்கப்பட்டது. சீமானுடன் வழக்கமாக வரும் அந்த மெய்காப்பாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அவர்கள் மட்டுமே சீமானுடைய காரில் நின்று கொண்டு சென்றதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த கார் மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. பின்னால் வந்த எந்த கார்களுமே 20 கார்கள் புடைசூழ ஏவிஎம் மைதானத்திலிருந்து சீமான் வந்த போதும் ஒரு கார், அதாவது அவருடைய காருக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டது. ஏனைய கார்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஏற்கனவே அங்கு திரளானோர் திரண்டிருந்த நாம் தமிழர் கட்சியினர் சீமானை கண்டதும் உணர்ச்சி மிகுதியால் கத்தியதை நாம் பார்த்தோம். தற்போது விசாரணை துவங்கி நடைபெற்று வருகிறது. சீமானுக்கு 35 கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றன. கடந்த ஆண்டு சீமானுக்கு 45 கேள்விகள் கேட்கப்பட்டன. நடிகை சீமான் மீது கொடுத்த பாலியல் புகாரின் அடிப்படையில், அவர் வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில், சீமான் மீது அவர் அடுக்கடுக்காக வைத்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில், அவர் கூறிய புகாரின் அடிப்படையில் சீமான் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கடந்த வருடம் 3 மணி நேரம் இந்த விசாரணை இதே வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. அப்போது சீமான் அனைத்து கேள்விகளுக்கும் வாய்மொழியாக பதில் கூறினார். அது பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்றைய தினம் அவருக்கு 35 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. இந்த 35 கேள்விகளும் புதிய கேள்விகள் நிறைய இருக்கிறது. அதே போல ஏற்கனவே சீமான் குறித்த அந்த விளக்கம் கொடுத்த 3 மணி நேர விளக்கம் கொடுத்த அந்த கேள்வியிலிருந்தும் கூட பல்வேறு விளக்கங்கள் சீமானுக்கு கேட்கப்பட இருக்கின்றன. அந்த அவர் கூட சொல்லிய அந்த பதில்கள் குறித்தும் பல கேள்விகள் அதிலிருந்தே கேட்கப்பட இருக்கின்றன. அதன் அடிப்படையில் 35 கேள்விகள் தற்போது சீமானிடம் கேட்க தயாராக இருக்கிறது. மேலும் அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட இந்த விசாரணை 2 மணி நேரத்துக்கு மேலே செல்லலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சீமான் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில், இந்த பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக அந்த நடிகை கொடுத்த புகாரின் அடிப்படையிலும், ஏற்கனவே கூறிய சீமானுடைய விளக்கத்தை பொறுத்தவரையிலும் கூடுதலாக 35 கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றன. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணை முடிந்த பிறகு நடிகையும் அழைத்து அவருடையும் விசாரணை நடத்தப்படும். அவருக்கும் சம்மன் கொடுக்கப்பட்டது. அவரிடமும் விசாரணை நடத்தப்படும். எனவே இந்த இருவரின் பதில் குறித்து இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கின் அடுத்த நிலை இருவருடைய அந்த பதில்களை பொறுத்து மேலும் இந்த வழக்கு எடுத்து செல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது சீமான் விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார். நேற்றைய தினம் அவர் இன்று ஆஜராக மாட்டேன் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது. நேற்று அவர் தர்மபுரியில் பேசும் பொழுது, இந்த வழக்குக்கு நான் ஆஜராக மாட்டேன், 5ஆம் தேதி வரை நான் ஆஜராக மாட்டேன், ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்ட தேதியின் அடிப்படையில் பல நிகழ்ச்சிகள் இருக்கிறது, அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் செல்ல வேண்டும், எனவே இன்றைய தினம் நான் ஆஜராக மாட்டேன் என்று சீமான் கூறிய நிலையில் தற்போது இன்று மாலை நான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகிறேன் என்று தெரிவித்தார். நேற்று ஆஜராக மாட்டேன் என்று கூறிய சீமான் இன்று ஆஜராகுவேன் என்று தெரிவித்த நிலையில் இன்று காலை முதலே அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் பரபரப்பாக இந்த வலசரவாக்கம் காவல் நிலையை சுற்றி காணப்பட்டார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தான் சீமான் வந்தபோது அவர் ஆரவாரம் செய்து அவர்களை வரவேற்றார்கள். அது மட்டுமல்ல, சீமான் வந்தபோது கூட்டம் தாங்க முடியாமல் கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை இந்த சிரமம் அடைந்த ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீமானை அங்கு கிட்டே நெருங்க முடியாத அளவுக்கு கூட்டம் அந்த அளவுக்கு சீமான் காரை சுற்றி நின்று கொண்டிருந்தது. அவர்களிடமிருந்து காவல்துறையினர் சீமானை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்வதே பெரும்பாடு ஒரு சூழல்தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு தொண்டர்கள் மிகுதியால் இந்த கூட்டம் காணப்பட்டதன் அடிப்படையில் இன்று காலையே தொண்டர்களை வரை சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் சார்பில் உத்தரவு போடப்பட்டது என்பதும் ஒரு பக்கம் பார்க்கிறோம். தற்போது சீமான் மீது இந்த விசாரணையானது துவங்க இருக்கிறது. 35 கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது. இந்த விசாரணை 2 மணி நேரத்துக்கு மேலாக செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. Vamos,